வணக்கம் நண்பர்களே. இன்று தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கிறது. இந்த முடிவுகளில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய கட்சியாக நிறைய இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. இன்னும் முழுமையான முடிவுகள் வெளியாகவில்லை. சில தொகுதிகளில் அந்த வாக்கு வித்தியாசம் மிக குறைவாக உள்ளது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியில் வாக்கு சதவீதம் என்ன என்பது கடைசியில் தான் தெரிய வரும். நாம் தமிழர் கட்சியில் அதிகமாக வாக்குகளை வாங்கிய முதல் 3 வேட்பாளர்கள் யாருன்னா, ஒன்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காரைக்குடியில் போட்டிட்டார். இப்போ அவர் 8வது சுற்று முடிவில் மொத்தம் 28 சுற்று இருக்குது. அதில் 8வது சுற்று முடிவில் 8000 வாக்குகள் பெற்றிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் 13%, கிட்டத்தட்ட 13% வாக்குகளை பெற்றிருக்காரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அடுத்ததான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரில் அடுத்து யார் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்காருன்னு பார்த்தா, அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட்ட சிவசங்கரன் அவர்கள் 11 சுற்று முடிவில் 7000 வாக்குகளை பெற்றிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 8% வாக்குகளை பெற்றிருக்காரு அம்பாசமுத்திரம் தொகுதியில். அடுத்ததாக பட்டுக்கோட்டை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கண்ணன் அவர்கள் போட்டியிட்டார். அவர் 6வது சுற்று முடிவில் மொத்தம் 23 சுற்றுகள் இருக்குது. 6வது சுற்று முடிவில் பார்த்தீங்கன்னா 3666 வாக்குகளை பெற்றிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% வாக்குகளை பெற்றிருக்கார். இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. நாம் தமிழர் கட்சி அதனுடைய வாக்கு சதவீதத்தை தக்க வைக்குமா அல்லது எந்த அளவு வாக்கு சதவீதம் குறைகிறது என்பது வாக்கு எண்ணிக்கை முடிவில் முழுமையாக முடிந்து 5 மணி அளவில் அப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.